ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம வின்னர் மைண்ட் செட்டா இருக்கணும். நம்ம லைஃப்ல தோத்து போனாலும் பரவாயில்ல, எக்ஸாம்ல தோத்து போனாலும் பரவாயில்ல, அதுல இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும். அதுலயே இருக்கனால நம்மளுக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நிறைய பேர் இப்ப குரூப் டி ரிசல்ட் வந்துச்சு, என்டிபிசி வந்துச்சு, எல்லாமே நிறைய பேர் நான் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க, ப்ரோ நான் குவிட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே 76 77 மார்க் எடுத்துட்டு அவங்கனால அவங்க எதிர்பார்த்த கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்க. இது வந்து ஒரு சைடு. இன்னொருத்தவங்க ஒரு 55 60 இந்த மாதிரி லோ ரேஞ்ச்ல எடுத்துட்டு குவிட் பண்ணிடலாமா அப்படிலாம் கேக்குறீங்க. ஓகே, இது ஒரு சைட்ல இருக்கட்டும். எப்படி கண்டினியூஸா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டடீஸ்ல வந்து டிஸ்ட்ராக்டே ஆகாம நம்ம எப்படி படிக்கிறது. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டடி ஹவர்ஸ் முன்னாடிலாம் ஒரு எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 6 to 8 hours நான் படிப்பேன். 6 to 8 hours. எக்ஸாம் வரதுக்கு 2 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா என்னுடைய ரொட்டீனை நான் எப்பொழுதுமே சேஞ்ச் பண்ணேன். 10 to 12 hours நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து 6 to 8 hours நம்ம ஏன் ஸ்டார்டிங்ல அப்ப படிக்கணும்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு டைம் இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம ரொம்ப டயர்டா படிக்கிறனால நம்மளுக்கு ஹெல்த் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஆகும். பட் எக்ஸாமுக்கு ஒரு 2 மாசம் 1 மாசம் முன்னாடி இருக்கும்போது நம்மளுடைய எஃபிஷியன்சி அதிகமாக்குனாதான் நம்ம அந்த பொட்டென்ஷியல் வந்து எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் என்னென்ன பண்ணேன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ். படிக்கும் போது நிறைய டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வரும். வீட்டுல வேலை சொல்லுவாங்க, நம்ம படிக்கிறது புரியாது, மார்க் வராது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுக்கப்புறம் எந்த சுச்சுவேஷனாலும் லைஃப்ல எப்படி வின் பண்ண மைண்ட் செட் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி ஹேண்டில் ஆஃப் எஃப்எம்ஓ, அதாவது ஃபியர் ஆஃப் லூசிங். நான் தோத்துருவேனோ, நான் வெளியே போயிடுவேனோ, அந்த மாதிரி நினைக்கிறது. பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்லதான். நீங்க 100% எஃபோர்ட் போட்டு தோத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க டிசர்விங் தான். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ரீசெண்டா எழுதிட்டு வந்தேன். ஸோ அதை வந்து நான் கிளியர் பண்ணணும்னா பண்ண மாட்டேன்னா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் என்னுடைய 100% எஃபோர்ட்டை நான் போட்டேன். 4 months 4 months டெய்லி எல்லா சிலபஸும் படித்தேன், புக்கே கம்ப்ளீட் பண்ணேன், அவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணேன். பட் என்னோட 100% எஃபிஷியன்ஸை நான் போட்டுட்டேன். ஸோ இதுல என்னோட ரிக்ரெட் என்னன்னா, அந்த டைம்ல நான் எப்படி எழுதணும், அந்த 2 hours நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டா வரப்போகுது. ஸோ இதை குறிச்சு நான் வந்து ஜெயிச்சா சந்தோஷமா நான் டிவிக்கு போக போறேன். பட் தோத்தேன்னா மறுபடியும் நான் சந்தோஷமா என்னோட எஃபர்ட் 100% நான் கரெக்டா போட்டேன். இன்னும் என்ன, எனக்கு வந்து டைம் தான் கொஞ்சம் அதிகமாக போதே தவிர என்னோட எஃபோர்ட் வேஸ்ட் ஆகல. நான் படிச்சதை அங்க போய் கொடுத்தேன். அது வந்து இன்னைக்குமே அது சக்சஸா இல்லாம இருக்கலாம், பட் ஒரு நாள் அது கண்டிப்பா சக்சஸா மாறும். ஸோ இந்த மாதிரிதான் நீங்க மைண்ட் செட்டை அப்ரோச் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப்பா நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, எழுதின உடனே எக்ஸாம்ல கிளியர் ஆயிடணும், எழுதின உடனே நான் வேலைக்கு போயிடணும். அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். சீக்கிரம் வேலைக்கு போகணுமே, சீக்கிரம் வந்து நான் இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைஃப்ல இருக்கும். ஒரு எக்ஸாம் நீங்க எழுத போறீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம எழுத போங்க. இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும்னா மாட்டணும் அதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க 100% எஃபோர்ட் போடணும். இதுதான் மெயின். அதை விட்டுட்டு நீங்க வந்து எஃபோர்ட் வந்து ஒரு 60% போட்டுட்டு நம்ம வந்து 100% ரிசல்ட் எதிர்பார்த்தோம்னா இது முற்றிலும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் பண்ணும். ஸோ இது எல்லாமே நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன் உங்களுக்கு. ஸோ நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. எப்பொழுதுமே ஃபியர் ஆஃப் லூசிங்கோ இல்ல வந்து லைஃப்ல வந்து எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு லூசர் ஃபீலிங்லேயே இருக்காதீங்க. நீங்க தோத்தாலும் உங்களுடைய எஃபோர்ட் போட்டு நீங்க தோத்தீங்கன்னா நீங்களும் வின்னர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைஃப் சேஞ்சிங் பிளான், ஹவு டு ஓவர் கம் ஃபெயிலியர். ஃபெயிலியர் எப்படி நம்ம மாத்தணும், ஓவர் கம் பண்ணணும். திங்க் லெஸ் டூ மோர், இதெல்லாம் நம்ம பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஸ்டடி மோர் ஹார்ஸ், எப்படி நிறைய நேரங்கள் நம்ம படிக்கிறது எந்த எக்ஸாமா இருந்தாலும். அதே மாதிரி எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றது, ரெசிலியண்டா நம்ம இருக்கணும். இந்த ரெசிலியன்ட் வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெசிலியன்ஸ்னு வந்து இன்ஜினியரிங்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, மெக்கானிக்கல்ல. ஒரு எனர்ஜி வந்து எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் அது ஸ்டோர் பண்ணும். எலாஸ்டிக் லிமிட்னா வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் இருக்கு, இதுக்குன்னு ஒரு ஒரு லிமிட் இருக்கும். எலாஸ்டிக் லிமிட்னா இப்ப நான் பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அதே இடத்துக்கு மறுபடியும் வந்துடும். ஓகேவா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்ப வந்து ஒரு இங்க வந்து ஒரு லோட் கொடுக்குறேன்னா இது வந்து கொஞ்சம் எப்படி ஆகும், மறுபடியும் அந்த லோட் எடுத்துட்டேன்னா மறுபடியும் இது ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த இன்ஜினியரிங்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல அந்த ரெசிலியன்ஸோட வேலை. அந்த ரெசிலியன்ட் மாதிரி தான் நம்மளும் நம்மளோட லைஃப்லயும் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி, நிறைய ஸ்ட்ரெஸ் வந்தாலும் சரி, அகைன் நம்ம ரீபேக் பண்ணணும், அகைன் நம்ம ரீபவுன்ஸ் பண்ணணும். ஸோ ரெசிலியன்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தேவையான ஸ்கில்ஸ். எப்பொழுதுமே ஒரு ஃபெயிலியரா இருக்கட்டும், என்ன ஒரு விஷயம் நெகட்டிவா நடந்தாலுமே நம்ம ரெசிலியண்டா அதை பவுன்ஸ் பேக் பண்ண கத்துக்கணும். நம்ம அப்படியே போக 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 நம்மளுடைய எஃபிஷியன்சி, நம்மளுடைய
ஸ்கில், நம்மளுடைய ஸ்டடி எஃபிஷியன்சி எல்லாமே போயிடும். ஸோ அதனால நம்ம உட்காந்து யோசிக்கிறத காட்டிலும் ரெசிலியண்டா இருக்கும். அதுக்கப்புறம் எலிமினேட்டிங் த டீவியேஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டாலும் நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் என்ன இருக்கு, நம்மளுக்குன்னு தேவையான விஷயங்கள் எது, தேவையில்லாத விஷயங்கள் எதுன்னு சொல்லிட்டு பிரிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா how to overcome failure. ஓகே, ஃபெயிலியர்ன்றது ஃபர்ஸ்ட் என்ன? ஃபெயிலியர்ன்றது ஒரு விஷயம் நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ணாது ஃபெயிலியர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபெயிலியர் ஃபெயிலியர் எப்படி ஆகும்? என்னென்ன ரீசனால ஃபெயில் ஆகலாம்? ஒன்னு, லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஃபெயில் ஆகலாம். லேக் ஆஃப் பிராக்டிஸ். பிராக்டிஸ் இல்லைன்னா ஃபெயில் ஆகலாம். வேற எப்படி? ஓவர் திங்கிங். ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்கிறது. வேற என்ன இன்னொரு டைப் ஆஃப் ஃபெயிலியர் நம்ம சொல்லலாம்னா, ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அது வந்து ஒரு விஷயமாவே இருக்காது. அதுக்கு அவ்வளவு ஓவர் கம் பண்ணி அதுக்கு ஓவர் ஃபியர் பண்ணி நம்ம ஃபியர் ஆஃப் லூசிங். இதுவுமே ஒரு ரீசன் தான். ஓகே, யாருக்கு லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? ஒரு பிகினருக்கு. இவங்களுக்கு லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிகினர்னா யாரு? இப்பதான் நீங்க எக்ஸாம் படிக்க வந்திருப்பீங்க. ஒரு 6 months to 1 year இருந்தாலும் நீங்களும் பிகினர் தான். ஸோ நீங்க வந்து உங்களை ரொம்ப நீங்க வருத்திக்காதீங்க. வந்தோடனே நான் கிளியர் பண்ணணும், வந்தோடனே அதை போகணும் இதை போகணும்னு நினைக்காதீங்க. டாஸ்க் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க, கம்மியா செட் பண்ணுங்க. நீங்க சின்ன சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எப்படி பெரிய எக்ஸாம்ல கிளியர் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். படிச்சா மட்டும் போதாது, ரெகுலர் ப்ராக்டிஸ் தேவைப்படணும். இப்போ எம்சிக்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, என்னுடைய ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 கொஸ்டின் பிளான் பண்ணுவேன். என்னன்னா என்னால் 65 தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு 65% தான் என்னால் முடிக்கவே முடியும் ஒரு நாள் ஃபுல்லாக நான் எடுத்தாலுமே மேக்ஸ் எல்லாம். ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபீல் ஆகும், சரி 35 கொஸ்டின் நம்ம பார்க்க முடியலையே, டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 35 சேர்த்து அடுத்த நாள் 135 தான் பார்க்கலான்னு பார்க்கும்போது அப்போ வந்து நான் 100 கொஸ்டின் முடிச்சிருப்பேன். மறுபடியும் அந்த 35 பேலன்ஸ்லயே தான் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் ஒரு ரீசன் தான். ஏன்னா ஒரு நாள் என்னால 100 கொஸ்டின் கூட பார்க்க முடியலன்னா, அப்போ நான் எவ்வளவு டீவியேட் ஆகிறேன், எவ்வளவு டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், என் டைம் வந்து நிறைய இடத்துல நான் வந்து வேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்னா இப்போ இருக்கிற எல்லா வாலிப பசங்க நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஓவர் திங்கிங் இருக்கு. ஒரு விஷயம் சிம்பிளான விஷயம் தான், பட் அது ரொம்ப யோசிச்சு அது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி கடைசியில அது ஃபெயிலியர் ஆக்கிடுது. ஸோ ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, காமனா யோசிங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் எப்பொழுதுமே நம்மளுக்கு தேவை. ரொம்ப இன்டெப்தாவும் போயிடாதீங்க. என்னன்னா என்ன லிமிட்டா வச்சுக்கோங்க. ஒரு கான்செப்டா இருக்கட்டும், ஒரு கொஸ்டினா இருக்கட்டும், இல்ல லைஃப்ல ஏதாச்சும் வேற விஷயமா இருந்தாலுமே ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஃபெயிலியருக்கு ரீசன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ரீசன் கிடைச்சிருச்சு ஃபெயிலியர் ஏன் நடக்குதுன்னு. ஃபெயிலியர் நடக்காம பார்க்க நம்ம என்ன பண்றது? அந்த மாதிரி நம்மளால பண்ணவே முடியாது, உண்மையை சொல்ல போனா. ஏன்னா லைஃப்னு ஒண்ணு பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் இருக்கு. சக்சஸ் ஒண்ணு, ஃபெயிலியர் ஒண்ணு. இதுல ஒரு பர்சன் இருக்கான், ஒரு பர்சனோட லைஃப்ல சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர். இந்த பர்சன் இந்த ஃபெயிலியர் டைம்ல வந்து என்ன பண்றான்னா, அவனை அனலைஸ் பண்றான். ஸோ நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல சீக்கிரம் சக்சஸ் நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான். பட் ஆனா உங்களுடைய டிராபேக் உங்களுக்கு தெரியல. சில டைம் வந்து அதிக ஃபெயிலியர் நடக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு தெரியும் எங்க எங்க நிறைய டிராபேக்ஸ் இருக்குன்னு. இயர்லி சக்சஸ் ஸ்கேம்னு இந்த மாதிரிலாம் கோட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது தான். ஏன்னா வந்து ஒருத்தங்க வந்து எஃபிஷியன்ட்டா ஒரு 6 monthsல கிளியர் பண்றதுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு 2 yearsல தான் படிச்சு கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த 6 monthsல கிளியர் பண்றவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க வந்து அந்த ஜாப்ல உட்கார மாட்டாங்க. அதான் நம்ம 6 மாசத்துல இதை கிளியர் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் நான் வேற எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜாபை ரிசைன் பண்ணி கூட படிக்கிற ஆளுங்க இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்க வேலைக்கு போகல. ஏன்னா வந்து அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் ஓவர் கான்பிடன்ட் ஆயிடுறது ஒரு 6 மாசத்துல கிளியர் பண்ணிட்டா. அதே இந்த ஃபெயில் ஆகி அவங்க கிளியர் பண்றாங்க பாருங்க ஒரு 2 to 3 yearsல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லைஃப்ல நிறைய கத்துருப்பாங்க அந்த 3 yearsல. எப்படி ஒரு பொறுப்பா இருக்கணும், ஒரு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அப்ப நான் 6 months கிளியர் பண்றவங்க வந்து நான் தப்பா சொல்ல. ஒரு 10ல 9 பேரோட மைண்ட் செட்டு
இருக்கிற வேலையை விட்டுட்டு இப்போ கூட எங்க அண்ணன் வந்து ஏஎல்பியா இருக்காரு. அவர் கூட 21, 22 வயசு பசங்கலாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா, நான் ஏஎல்பியை ரிசைன் பண்ணிட்டு நான் எஸ்எஸ்சிக்கு படிக்க போறேன். ஸோ ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ட். ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் வெளியே இருக்காங்க. பட் கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணாம நான் வேற எக்ஸாமுக்கு படிக்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு குவிட் பண்ண தான் பாக்குறாங்க இயர்லி சக்சஸ்ல. ஸோ நீங்க எவ்வளவு எவ்வளோ ஸ்டார்டிங்லேயே ஃபெயில் ஆறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நல்லது. ஃபெயில் மீன்ஸ் நீங்க வந்து தோக்குறத நான் சொல்லல. இந்த இடத்துல உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்க அட்டைன் பண்ணாத இருக்கிறது ஒரு ஃபெயிலியர் தான். இதை வந்து கட் ஆஃப் நான் மென்ஷன் பண்ணல. நீங்க 100% எஃபர்ட் போட்டு ஒரு 60 to 70 மார்க் எடுக்கிறீங்கன்னா அது ரீசனபிள் தான். ஸோ அதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இதை வந்து நீங்க எப்படி டே பை டே இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த ஃபெயிலியர் நான் என்ன கத்துக்கணும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்துல நம்ம தோத்துட்டோம்னா அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். எங்க நம்ம விட்டோம், ஸ்டடீஸ்ல ஃபுல்லா முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸும் நல்லா பண்ணிட்டோம், மார்க்லயும் நல்லா மார்க் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எங்க லேக் ஆகிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ல ஓவர் கம் பண்றது, ஃபெயிலியர் ஓவர் கம் பண்ண பாருங்க. ஸோ லைஃப்ல ஃபெயிலியர்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல ஃபெயிலியர் இருந்துதான் இருக்கும். ஸோ யாருமே இங்க வந்து எல்லாருமே பறக்கும் போதே சக்சஸோட பறக்கல. சில பேர் வந்து டைம் எடுக்கும் ஜெயிக்க, சில பேர் ஈஸியா ஜெயிப்பாங்க. ஸோ நீங்க வந்து என் லைஃப்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் லைஃப்ல மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பாம அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு மூவ் ஆன் ஆகுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹவு டு ஸ்டடி மோர் ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் என்னுடைய பிளான்ஸ் நான் சொல்றேன். நான் வந்து எப்படி ஸ்டார்டிங்ல வந்து இருந்தேன். இப்போ ரீசெண்டா ஒரு லாஸ்ட் 2 months வந்து என்னோட ரொட்டீனை சேஞ்ச் பண்ணல. அதனால நிறைய டைம்ஸ் படிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னுடைய வேக்கப் டைமிங் பார்த்தீங்கன்னா 5:30 AM. இது என்னுடைய பர்சனல் ப்ரேயர் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் 6க்கு ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். 6 AM to 7 AM ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த 1 hourல நான் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாட்டி வந்து ஜிஎஸ்டிகே தான் பார்ப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 7:15 to 8:15 வந்து நான் ஜிம்முக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் 8:45 வீட்டுக்கு எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்றது 9 AM to 1 PM. இங்க சாலிடா 4 hours நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ இங்க ஒரு 4 hours, இங்க ஒரு 1 hour. ஓகேவா? இப்போ எப்படி ப்ரோ 9 to 1 வந்து நீங்க ஃபுல்லா உட்காந்து படிப்பீங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டேன். 9 to 9:50 வரைக்கும் ஒரு டைம், 10 minutes பிரேக் எடுத்துப்பேன். ஜஸ்ட் வீட்டுக்குள்ளே நடக்கிறது, தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி எவ்ரி 1 hour ஒரு 10 minutes பிரேக் எடுத்தே ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா அதுவே நம்மளுக்கு கை கால்லாம் வலிக்கும், படிக்க முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours இந்த ஸ்டடி பிளான்ல நான் மேக்ஸிமம் ஒரு 30 to 40 minutes வந்து ரெஸ்ட் எடுப்பேன். எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒரு 10 minutes எடுப்பேன். அதுக்கப்புறம் 1 hour லஞ்ச் பிரேக். லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சின்னதா தூங்கிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் எப்போ பண்ணுவேன்னா 2 PM. 2 PM to 6 PM. இதுலயும் நடுவில் வந்து காஃபி போடுறது, அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு அதை வந்து சில வெசல்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் என்னுடைய ஸ்டடி ஒர்க் வந்துடுவேன். அப்போ இதுல ஒரு 4 hours. அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா இதுல அப்ராக்சிமேட்டா ஒரு 10 hours நான் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 2 half முடிச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு 6:30 to மேக்ஸிமம் 10 வரைக்கும் படிப்பேன். இல்லாட்டி வந்து நான் 9:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவேன். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் மைண்ட் செட். ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து 3.5 hours. ஓகே, அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 10 மணிக்கு மேல சில பேர் தூங்குவீங்க, சில பேர் என்னன்னா ஒரு 10:30 வரைக்கும் 10 to 11 பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்ன படிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் பண்ணுவேன் 30 minutes. அதுக்கப்புறம் 11:30 to 5:30 ஸ்லீப்பிங் ஹவர்ஸ். ஸோ அரௌண்ட் ஒரு 8 to ஒரு 5:30 to ஒரு 6:30 hours நான் தூங்குவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீன். அப்போ ஒரு அரௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 hours வித் ரெஸ்டோட சேர்த்து நம்மளுடைய ஸ்டடி பிளான்ல என்னுடைய டெய்லி ரொட்டீன் இப்படிதான் இருக்கும். ஓகே, நீங்க எப்படி பண்ணலாம்? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டடி பிளான் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கு,
இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பர்சனல் ஒர்க் நிறைய இருக்கும் வெளியே. வீட்டுல வேலை இருக்கும், அதுக்கப்புறம் கடையில வேலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னுடைய பிசினஸ்ல கொஞ்சம் விஷயங்கள் கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இதையும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இதையும் நான் பாக்குறதுனால எனக்கு ஏத்த மாதிரி நான் ஷெட்யூல் போட்டேன். எப்படி பிளான் பண்ணோம்னா, ஏன்னா ரொட்டீன் வந்து நம்ம வந்து ஒரு செட் பண்றோம்னா அதே மாதிரி 5 நாள் தான் நான் படிப்பேன். 6வது நாள் 7வது நாள் நான் படிக்க மாட்டேன். 6வது நாள் ஃபுல் ரிவிஷன், 7வது நாள் டெஸ்ட் எடுத்துருவேன். ஹவு டு டூ பிளான் அண்ட் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்க போறீங்க, வாட் டு ஸ்டடி, என்ன படிக்க போறீங்க, வென். இப்போ வந்து நீங்க வந்து தியரிட்டிக்கலா எடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் மார்னிங் இந்த செஷன்ல நான் மேக்ஸிமம் தியரி தான் எடுப்பேன். 1 PM வரைக்கும் நான் தியரி தான் முடிப்பேன். அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் இல்லாட்டி நியூமரிக்கல் சப்ஜெக்ட்னா ஆஃப்டர்நூன் எடுங்க. அதுக்கப்புறம் நைட் என்னன்னா ரீசனிங், அனாலிட்டிக்கல் மாதிரி தான் அதுவும், ரீசனிங் இல்லாட்டி சிஏ இல்லாட்டி ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன படிச்சீங்கன்னு ஞாபகம் இருக்கும், எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கும். ஸோ வாட் டு ஸ்டடி, என்ன படிக்க போறீங்க, எப்போ படிக்க போறீங்க, இதை பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாலிடா உங்களுடைய ஹவர்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல, என்னோட ஸ்டடி ஹவர்ஸ்ல எந்த ஒரு வேலை வந்தாலும் நான் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பேன். இப்போ வந்து இந்த 1 to 2 PM இருக்குல்ல, அந்த டைம்ல அந்த வேலையை முடிக்க நான் பார்ப்பனே தவிர இந்த 9 to 1 PM அதை நான் முடிக்க மாட்டேன். இப்போ நான் வீடியோ போடுறதா இருக்கட்டும், இல்லை நோட்ஸ் ரெடி பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் வந்து இந்த நைட்டு இந்த தேர்ட் ஃபேஸ்ல நான் யூஸ் பண்ணிப்பேன். 6:30 to 10 PM இல்லாட்டி 10:30 to 11:30க்கு நான் ரெடி பண்ணிட்டு இருப்பேன். ஸோ உங்களுடைய ஸ்டடி ஹவர்ஸை எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்க நினைக்கலாம், ப்ரோ வீட்டில் வேலை சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாங்க, வீட்டில் வேலை சொல்றாங்கன்னா அம்மா எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் படிச்சுட்டு என்னுடைய ஃப்ரீ டைம்ல பண்றேன், இந்த மாதிரி நீங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருந்தோம்னா எல்லாருமே அதான் கேட்பாங்க, நம்மளுக்கு வந்து வீட்டில் வேலை தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஈவன் எங்க வீட்லயே அப்படிதான் இருக்கும். பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அப்டகிள்ஸ். இந்த அப்டகிள்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம ஜெயிக்கணும். அதை விட்டு நம்ம இது ரீசனா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா லைஃப்ல நம்ம ரீசன் சொல்லிட்டு தான் இருப்போம். வீட்டுல வேலை தராங்க இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, நம்ம கட் பண்ண முடியும்ல. இந்த மாதிரி எனக்கு அது இருக்குடா இது இருக்குடான்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கட் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க கட் பண்ண முடியலன்னா நீங்க வந்து உங்களுடைய லைஃப் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க பார்க்கலாம், அவங்களாம் நல்லா இருக்காங்க ப்ரோ, அவங்கலாம் லைஃப் செட்டில்டு, என் லைஃப் தான் எப்படி இருக்குன்னா தயவு செய்து நீங்க படிங்க. ஏன்னா நீங்க படிச்சதா உங்க லைஃப் மாறும்னா நீங்க தான் வந்து அதுக்கு முழு பொறுப்பா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஈவன் நம்ம லவ்ட் ஒன்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டடீஸ்னு வந்துட்டா ஸ்டடீஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம மற்றவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம். பட் அவங்க என்னைக்கா ஒரு நாள் கூட நம்மளை விட்டுட்டு போகலாம். பட் ஸ்டடீஸ்ன்றது என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது. ஸோ அதனால என்னுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்போ யாரு ஒவ்வொரு பர்சனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறத காட்டிலும் ஸ்டடிக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கொடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் டிசிப்ளின் ஈட்ஸ் மோட்டிவேஷன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், பெஞ்சமின் ஷாங்கர் சொல்லியிருப்பாரு. இது வந்து டிசிப்ளின்றது மோட்டிவேஷன் ஒரு ஃபியூல். டிசிப்ளின்றது ஒரு விஷயம், டிசிப்ளின்றது நம்ம ரெகுலரா பண்றது. சம்டைம்ஸ் நம்ம ஃபெயிலியருக்கு அப்புறம் நம்மளால மறுபடியும் ரீபவுன்ஸ் ஆக முடியாது. அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுறது தான் இந்த மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன்ன்றது நம்மளுக்கு டிசிப்ளினுக்கு ஒரு ஃபியூலை தவிர, மோட்டிவேஷன் ஒரு சடனா இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அந்த மோட்டிவேஷன் காத்துல கரைஞ்சிடும். அப்போ டிசிப்ளினுக்கு நீங்க ஃபியூலை கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகுதுன்னா நீங்க ஜஸ்ட் அடுத்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த அந்த எமோஷன்ஸோட அந்த மோட்டிவேஷன் ஃபீலிங்கோடைய நிறைய விஷயத்த பிளான் பண்ணீங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இதுதான் நான் என் லைஃப்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நான் டவுனா இருக்கேன், அப்ப எனக்கு ஒரு ஸ்பார்க் வரும், ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்போதான் நான் எல்லா விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஈஸியா அந்த வீக் ஃபுல்லா ஓட்டிடுவேன். மறுபடியும் டவுன் ஆவேன், மறுபடியும் மோட்டிவேஷன் ஏதாச்சும் எனக்கு நானே நான் பண்ணுவேன், இல்லாட்டி வீடியோஸ் ஏதாச்சும் பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஓவர் கம் பண்ணிடலாம். Motivation gets to started, habit keeps you going. We build a system, not just hype. அந்த ஹைப் மட்டும் நம்ம பில்ட் பண்ணக்கூடாது, ஒரு சிஸ்டமாவே நம்ம பில்ட் பண்ணணும். மோட்டிவேஷன் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதான் வைக்குமே தவிர அதை நம்ம கண்டினியூ பண்றது நம்மளுடைய டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் நம்மளுக்கு ஒரு சிஸ்டத்தையே பில்ட் பண்ணி தரும். ஓகே. அதுக்கப்புறம் தேர்ட் திங், ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ். ப்ரோ நிறைய என் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு நீங்க நினைக்கலாம். என் லைஃப்லயே தான் இருக்கு, எல்லார் லைஃப்லயும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இந்த இருக்க சின்ன பசங்க கூட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ப்ரோ அப்படின்றாங்க, ஸ்கூல் போற பையன்களுக்கு.
அவங்களெல்லாம் என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. ஓகே, நாளா பிரிச்சுக்கோங்க உங்க லைஃப்ல. ஸ்ட்ரெஸ் வந்து ஏன் காசாகுது? ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியலதான் ஸ்ட்ரெஸ் காசாகும். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஒரு விளக்கம். ஒரு விஷயம் நம்மளால முடியல, நம்மளுடைய திறமைக்கு மேல ஒரு விஷயம் பண்ணோம்னா அங்க ஸ்ட்ரெஸ் காசாகும். ஃபர்ஸ்ட், டூ ஏபிள் டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 MCQ per day. ஒரு டே வந்து 100 MCQ எனி சப்ஜெக்ட். இங்க போய் நான் வந்து 1000 இது பார்ப்பேன்னு போட்டீங்கன்னா அழகா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் தரும். இதுல ஸ்ட்ரெஸ்ல மார்க்ல வராது. 1000 MCQலாம் ஒரு நாள் பார்க்க முடியாதுதான். ஏன் ப்ரோ நெகட்டிவா பேசுறீங்கன்னா, ப்ரோ இதெல்லாம் லாஜிக்கா நம்ம பேசணும். இது பண்ண முடியும் முடியாது. அந்த மாதிரி நம்ம லைஃப டாஸ்க் எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ண போறேன், அன்னைக்கு அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்னா கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது மேரத்தான் மாதிரி பொறுமையா தான் ஓடணும். சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேகமா ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசி டைம்ல எனர்ஜி இல்லாம விழுந்துருவாங்க. கன்சிஸ்டண்டா வேணும். கான்ஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் வேணும். ஒரு நாள் 10 மணி நேரம், இன்னொரு நாள் 5 மணி நேரம், இந்த மாதிரிலாம் வரதான் செய்யும். பட் எண்ட் ஆஃப் த இயர், அந்த வீக் முடியும் போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 48 to 54 ஹவர்ஸ் படிச்சிருக்கணும். அதை நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க டெய்லி ஒரு ஆவரேஜா ஒரு 8 to 10 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே முடியும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு நாள் நல்லா படிச்சுட்டு அடுத்த நாள் வந்து கன்சிஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க படிக்காம போயிடுறீங்க. ஸோ இதுவுமே ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வரதா இருக்குது. ஸோ டூயபிள் டாஸ்கா பண்ணுங்க. டூயபிள் டாஸ்க். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு சின்ன டாபிக்கா சூஸ் பண்ணுங்க. சிம்பிள் டாபிக், இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இதுதான் டூயபிள் டாஸ்க். காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 செக்ஷனல் ஒரு நாளைக்கு எடுக்கணும். அதே மாதிரி சிஸ்டத்தை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தாலும் தலைவலிக்கும், நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் டவுன் ஆகும். ஸோ அதனால ஒரு நாளைக்கு லிமிட்டடான டெஸ்ட் எடுத்துக்கோங்க, நிறைய டெஸ்ட் எடுக்காதீங்க. அதே மாதிரி காம்ப்ளிகேட்டட் டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து ஒரு ஹார்டா இருக்குன்னா அதெல்லாம் காம்ப்ளிகேட்டடான டாஸ்க் தான். கொஞ்சம் டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் மோர், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து லெஸ் டைம். ஓகே. அதுக்கப்புறம் ரெசிலியன்ட். எந்தெந்த விஷயத்துல நம்ம ரெசிலியண்டா இருக்கணும்? ஒரு விஷயம் நம்மள வந்து டவுன் ஆகுதுன்னா அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ண கத்துக்கணும். எப்படி ஓவர் கம் பண்றது? அதுக்கான ஈக்குவலா இருக்கிறது தான் இந்த ரிலாக்ஸ் அண்ட் ஃபன். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா வீட்ல இருக்க பெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இல்லாட்டி வந்து ஸ்கிரிபிள் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு புக் எழுதுறது, இல்லாட்டி ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் போர் அடிச்சா சிங்கிங், கீபோர்டு, இல்லாட்டி வந்து கிச்சன் ஃப்ரீயா இருந்தா கிச்சன்ல ஏதாச்சும் குக்கிங். இந்த மாதிரி நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கு. ப்ரோ இந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான வாக் போங்க. வாக் போங்க. இல்லாட்டி வீட்ல வந்து குக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. எந்த டைம்ல என்ன பொருள் போடணும், எந்த டைம்ல எவ்வளவு தண்ணி ஊத்தணும், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எதுவுமே நம்மளுடைய லைஃப்ல சரி, எதுவுமே ஜெண்டர் பேஸ்ல ஒர்க்கே கிடையாது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே குக் பண்ணலாம், வெசல் வாஷ் பண்ணலாம், வீட்டை சுத்தம் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ரிலாக்ஸ்ன்னு இருக்கும்போது என்னுடைய வீட்டை நான் சுத்தம் பண்ணுவேன். ஜஸ்ட் வந்து என்னுடைய டேபிள சுத்தம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பெட்ரூம்ல பெட்ஷீட் கவரு, அதுக்கப்புறம் பைக் வாஷ், இந்த மாதிரி ரிலாக்ஸிங் திங்க்ல இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, லைஃப்ல வந்து ஸ்டடியை காட்டிலும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு உள்ள உங்களுக்கு இன்னும் கான்பிடென்ட்டா கிரியேட் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டே இருக்கனால அவங்களுக்கு அந்த படிப்புல இருந்து சப்போஸ் ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தா கூடயும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சின்ன டாஸ்கா பண்ணணும், காம்ப்ளிகேட்டட் டாஸ்க்கு டைம் நிறைய தான் ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு மைண்டை செட் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி காம்ப்ளிகேட் டாஸ்க்கு டைம் செட் பண்ணாதீங்க. டூயபிள் டாஸ்க்கு டைம் செட் பண்ணி படிங்க. ரெசிலியண்டா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை இந்த ரிலாக்ஸ் அண்ட் ஃபன்னு தான். ஓகே. அதுக்கப்புறம் டீவியேஷன், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து சோஷியல் மீடியாவை குவிட் பண்ணிட்டேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ப்ரோ, நீங்க வந்து குவிட் பண்ணிட்டீங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு வந்து சோஷியல் மீடியால போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? செல்ஃப் கண்ட்ரோல் தேவைதான் லைஃப்ல. பட் சில விஷயங்கள் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம அதை குவிட் பண்ண நினைச்சாலும் முடியாது. அப்பதான் யாராச்சும் மெசேஜ் பண்ணுவாங்க, அப்பதான் யாராச்சும் அங்க டவுட் கேட்டுட்டு இருப்பாங்க. பட் நம்மளுக்கு எது தேவையோ அதை நான் பண்ணணும். நான் வந்து FB, இன்ஸ்டா இது எல்லாமே நான் வந்து March 6, 2025 அதை வந்து ஒரு ரீசனுக்காக நான் குவிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டடீஸ்க்காக அதை அப்படியே மாத்திட்டு இப்போ என்னுடைய
ஓவர் திங்கிங் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அதே மாதிரி செக்யூரா ஃபீல் பண்றேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம், மாப்பிள்ள அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுடா, அவனுக்கு வந்து இது கிடைச்சிருச்சுடா, அது கிடைச்சிருச்சுடான்னு. பட் அது ரீசன் என்னன்னா, அந்த இன்ஸ்டால போஸ்ட் பார்த்து பார்த்து அடுத்தவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்து அடுத்தவங்களுடைய ஆஹ் நல்ல விஷயங்களை பார்த்து மைண்ட் வந்து ஹாப்பியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதெல்லாம் என் லைஃப்ல எப்ப நடக்கும், இதெல்லாம் என் லைஃப்ல வந்து எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு லைஃப்ல வந்து ஒரு தேவையில்லாத பேர்டனை நம்மளே கொடுத்துக்கிறோம். சோஷியல் மீடியா லிமிட்டா யூஸ் பண்றது கரெக்ட் தான். ஓவர் எக்ஸசிங்கா நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுவே நம்மளுக்கு நிறைய பாதிப்பு கொண்டு வரும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்களும் எஃபி இன்ஸ்டாலாம் டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷனுக்கு இந்த காலகட்டத்துல நிறையவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா தேவையில்லாத காசிப் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா தேவையில்லாத கதை. மாப்பிள்ள அவர் அங்க வந்தாரு, இவர் அங்க வந்தாரு, இந்த ஆக்டர் அங்க வந்தாரு, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் அங்க இருந்தாங்க, இந்த பொலிட்டீஷியன் இங்க வந்தாங்க அங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத கதை. நம்ம லைஃபுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸ்ன்றது தேவைதான். காசிப் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி தேவையில்லாத சாட்ஸ், தேவையில்லாத கான்வர்சேஷன் பண்ற ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுங்க. என்ன ப்ரோ இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசுறீங்கன்னா, லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கோல் நீங்க ரீச் பண்ணணும்னா நீங்க டீவியேஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற விஷயத்த கட் பண்ணி தான் ஆகணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப எனக்குலாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கான்செப்ட் புரியலன்னா என் ஃப்ரெண்ட்டை கேட்பேன், அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அவனுக்கு புரியலன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் நான் கேட்பேன். ஸோ இந்த மாதிரி நாங்க ஒரு ஸ்டடியா ஒரு குரூப்பா நாங்க இருக்கும்போது பாசிட்டிவ் என்வரான்மெண்டா இருக்கும். பட் இந்த தேவையில்லாத அந்த காசிப் ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாத அன்னெசரி கான்வர்சேஷன் கொண்டு வர ஃப்ரெண்ட்ஸே நம்மளுக்கு தேவையில்லாதான். அவங்க சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நம்மளோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணிட்டு அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. அதே மாதிரி ரேண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரேண்டிங் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கே 1008 கவலை இருக்கும், 1008 கஷ்டம் இருக்கும். நம்ம கிட்ட புலம்பி 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 அதை நம்ம யோசிச்சு நம்ம மைண்டும் டைவர்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸசிவ் ஓவர் டைம் ஸ்டடி. எக்ஸசிவ்னாலும் ஓவர் டைம்னாலும் ஸ்டடி தான். ஒரு லிமிட்டா வச்சுக்கோங்க உங்களோட ஸ்டடிஸ் ஹவர்ஸ். 10 to 12 hours இதுதான் அதிகபட்சம். இதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸசிவ் ஓவர் டைம் ஸ்டடிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. 10 to 12 ஹவர்ஸே படிங்க. இதுவே வந்து உங்களுக்கு எஃபிஷியன்ட் ஆனது. மேக்ஸிமம் 11:30க்கு நீங்க தூங்குறீங்கன்னா, சில பேர் 10:30க்கு தூங்குவீங்க, 10க்கு தூங்குவீங்க. சரி ஆவரேஜா 10ன்னு வச்சுட்டோன்னா மார்னிங் ஒரு 5 எந்திரிங்க. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு நைட் தான் படிக்க முடியும்னா அப்போ நைட் வந்து ஒரு 12 வரைக்கும் படிச்சுட்டு காலைல ஒரு 7க்கு 6:30க்கு எந்திரிங்க. அதே மாதிரி நைட்டு 12 வரைக்கும் படிச்சுட்டு காலைல ஒரு 10 மணி 11 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா உங்களுடைய எஃபிஷியன்ஸே அங்க முடிஞ்சு போச்சு. பாதி நாளே அங்க முடிஞ்சிருச்சு 12 மணிக்கு வந்துருச்சுன்னா. ஸோ அதெல்லாம் நீங்க மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேற என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்ல வந்து ஒரு கிரிக்கெட் பாக்குறவங்களா இருந்தாங்க நம்மளுக்கு நிறைய இந்த டிவில இப்போ வந்து ஃபுட்பால் ஃபீஃபா அதே மாதிரி இந்தியா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் இந்த T20 சீரீஸ்லாம் போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி நியூ மூவிஸ் வந்துச்சுன்னா சில பேர் வந்து ரொம்ப ஹைப் ஆவீங்க. பிடிச்ச ஆக்டர் மூவி வந்து ரொம்ப ஹைப் ஆவீங்க. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு. நீங்க வந்து உங்களுடைய ஸ்டடீஸ்ல நான் எல்லாம் பண்ணிடுவேன் ப்ரோ அப்படின்னா இது என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம பண்ணலாம். இல்ல ப்ரோ நான் வந்து அச்சீவ் பண்ணணும், நான் வந்து பார்டர் மார்க் கூட வரல நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுங்க. இதெல்லாம் எத்தனை நாள் நீங்க ஸ்கிப் பண்ண போறீங்க? கிளியர் பண்ற வரைக்கும் தான் ஸ்கிப் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க போறா? நீங்க வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பில்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் நீங்க டீவியேஷன் டிஸ்ட்ராக்ஷனா பிரிச்சு வச்சுக்கோங்க. எந்தெந்த விஷயம் உங்களுக்கு நீடோ அதை மட்டும் உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு என்ன நீடோ என்னை சுத்தி புக்ஸ் இருக்கும், கீபோர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு அந்த ப்ரெஷிங் பால் இருக்கும். அந்த ஏதாச்சும் கோவமான அந்த ப்ரெஸ் பண்ணுவாங்களா அந்த பால் இருக்கும். அதிகபட்சம் இவ்வளவு விஷயம் தான் நான் வச்சுப்பேன். ஏன்னா தேவையில்லாத ஆப்ஜெக்ட் நம்ம ரூம்ல இருக்கும்போது நம்மள டிபேட் நிறைய பண்ணோம். ஸோ இதுதான் இந்த 4 விஷயங்கள். லைஃப்ல ஃபெயிலியர்ன்றது ஒரு எமோஷன். ஒரு சக்சஸ் மாதிரி அது ஒரு எமோஷன் தான். நீங்க 100% ஃபெயிலியர் போட்டு தோத்தீங்கனாலும் சந்தோஷமா ஏத்துக்கோங்க. இது வந்து நீங்களா தோக்கல, நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுல தப்பாயிருக்கு. உங்களுடைய ஸ்டடீஸ் ஒருபோதும் தப்பாகல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. என்ன ப்ரோ ஃபெயிலியரை கூட சந்தோஷமா எடுத்துக்க சொல்றீங்கன்னா அப்பதான் அடுத்த எக்ஸாம் நீங்க நல்லா எழுதுவீங்க. இல்லாட்டியும் வந்து நீங்க அதுலயே டவுன் ஆகி ஒரு எக்ஸாம் ஒழுங்கா பண்ணாம விரக்தி ஆகி குவிட் பண்ணிடுவீங்க. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் என் லைஃப்ல நடந்துச்சு, நடந்துட்டு தான் இருக்கு. நான் குவிட் பண்ண என்னைக்குமே நினைச்சது கிடையாது. இன்னைக்கு நான் ஜெயிக்காட்டி என்னைக்கும் ஒரு நாள் நான் ஜெயிக்க போறேன் அப்படிதான் நான் நினைப்பேன் என் லைஃப்ல.
அதே மாதிரி எங்க அண்ணன் ஜெயிச்சதா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கிளியர் பண்ணதா இருக்கட்டும், அவங்களுமே இதுதான் பண்ணாங்க. ஸோ உங்க லைஃப்ப நீங்க மாறணும்னா யோசிங்க. இந்த கோட் எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிச்சு. நான் யோசிச்சிருக்கும்போது எழுதினது. சில நேரங்களில் நினைத்தது நடக்காது. அது ஏன் நடக்கவில்லை என்று வருந்தாதே. அதை நடக்க வைக்க என்ன செய்யலாம் என்று யோசிங்க. ஸோ இது எனக்கே நான் எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. சப்போஸ் சில டைம் நம்ம லைஃப்ல நடக்கல பரவாயில்ல போயிட்டு போகுது. அது ஏன் நடக்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சு அது எப்படி ஜெயிக்கலாம்னு பார்ப்போம். அதை விட்டுட்டு நம்ம நடக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதுனால ஒண்ணுமே நம்மளுக்கு கிடைக்க போறது இல்ல. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 30 மினிட்ஸ் பேசிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஸோ 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேட் ஆயிருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா பாத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சோ அதையும் நீங்க சொல்லுங்க.